மாதிரி 10.5% இடஒதுக்கீடு கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகும் செயல்படுத்தப்பட்டது. அப்படி செயல்படுத்தப்பட்டது, நான் பேசி முடிச்சிடறேன். அப்படி செயல்படுத்தப்பட்டதுக்கு பிறகு 108, அதாவது இந்த 10.5 மற்ற 20% இடஒதுக்கீடு தான் 10.5 கொடுத்திருக்கோம். இந்த 20% இடஒதுக்கீடு வன்னியர் உட்பட 108 ஜாதிகளுக்கு 1989 20% இடஒதுக்கீடு தந்தவர் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு வரைக்கும் 36 வருஷமா நாம அந்த இடஒதுக்கீடு தான் பயன்படுத்துகிறோம். இங்கே பேசியவர் சொன்னார், தலைவர் குடும்பத்தை சார்ந்தவர் வழக்கு போட்டார். அது கிடையவே கிடையாது, உண்மைக்கு புறமான செய்தி. அந்த அதை பற்றி நான் ஆய்வு சொல்லிட்டேன், அதுக்குள்ள போக வேணாம், நான் சொல்லிவிட்டேன். அதை பற்றி ஆய்வு செய்து நான் முடிவு அறிவிக்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ள போகாதீங்க, விட்டுருங்க. வாங்க சொல்லிடு. 10.5 சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு வந்தவுடன் அந்த ஜிஓவை ரத்து பண்றாங்க. ரத்து பண்ணவுடன் அன்றைக்கு இருந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய தலைவர் முதலமைச்சர் அன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் சட்டமன்றத்தில் இங்கே வந்து சந்திக்கிறார். உடனடியாக அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் சென்றவர் நமது அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் சட்ட போராட்டம் நடத்தினார். அன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அந்த 10.5% இடஒதுக்கீடு அரசாணையை ரத்து செய்துவிட்டு அவர்கள் என்ன சொன்னார் என்றால், எந்த டேட்டா வச்சு நீங்க இந்த இடஒதுக்கீடை கொடுத்தீங்க, தற்கால தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், கான்டெம்பரேனியஸ் டேட்டா அதன்படிதான் வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்கிறது. உடனடியாக அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் இந்த நாட்டுடைய பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார், ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று. ஏன் ஒன்றிய அரசு நடத்த வேண்டும், சென்சஸ் ஆக்டின் கீழ் தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் என்ற சூழலில் கடிதம் எழுதுகிறார். அதற்கும் பதில் இல்லாத பொழுது 26/10/2023 ஒருமனதாக இதே அவையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒன்றிய அமைச்சரவை கூடி அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், 2029 ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஆளுநர் நிதிநிலை அறிக்கையில புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நாங்கள் எடுப்போம் என்று கவனமாக சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இந்த அவைக்கு கொண்டு வருகிறேன். எந்த சூழலையும் வன்னியர் மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத் தருவதில் முதலில் நின்று களப்போராளி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பதிவு கடமைப்பட்டிருக்கிறேன். கணேஷ்குமார் அவர்கள் இதை நான் அரசியலாக்க விரும்பல. உண்மையிலே பின்தங்கிய மக்கள், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெரும்பங்கு ஆக இருக்கக்கூடிய அந்த வன்னிய மக்கள் இன்றைக்கும் பின்தங்கிய சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தான் அந்த இடஒதுக்கீடு என்ற ஒரு விஷயம் என்பது இன்றைக்கு நேற்று அல்ல, நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. அவர்களுடைய தலைவர் தான் கொடுத்தார், நாங்க இல்லைன்னு சொல்லல. பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு நாள் சாலை முறையில் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள், இல்ல நான் முடிச்சிருந்த பேர தலைவர்கள், ஏதோ எல்லாத்தையும் அவங்க தான் கொடுத்தாங்க. தானதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க, விளக்கம் வரலாறுலாம் சொன்னீங்கன்னா அது கால தாமதம் வேண்டாம். வரலாறு சொல்லல, ஏதோ தான் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துடல. பல போராட்டங்களுக்கு பிறகு இருங்க, நீங்க பேசும்போது நான் அமைதியாக தான் இருந்தேன். அப்ப நீங்க சொன்னது எல்லாத்தையும் நாங்க சொல்ல, அவர் சொன்ன கருத்துக்கு மட்டும் நீங்க விளக்கம் சொல்லலாம், அவ்வளவுதான். 21 உயிர்களை தியாகம் செய்த பிறகு வன்னியர் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு கோரப்பட்டது. 108 சமுதாயத்தையும் சேர்த்து இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதையும் நாங்கள் மனதார வரவேற்றோம். அதற்காக தான் அன்னைக்கு கூட அமைச்சர் சொல்லும் போது அந்த மஞ்சத்துண்டு ஏன் முன்னாள் முதல் கலைஞர் அவருடைய கழுத்தில் இருந்ததுன்னு கேட்டாரு. 108 சமுதாயத்திற்கு சேர்த்து கொடுத்ததற்காக சமூக நீதிக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு உங்களை அங்கீகரிச்சு பாராட்டி விழுப்புரத்துல மாநாடு ஏற்பாடு செய்து எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு கழுத்துல போட்ட அந்த துண்டு மஞ்சள் துண்டு, அதற்கு பின்னாடியும் வரலாறு இருக்கு. நாங்க கேட்கக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், அமைச்சர் தெளிவா சொல்றாரு, ஏன் குழப்பறீங்க? 10.5% இடஒதுக்கீட்டிற்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சம்பந்தம் இல்ல. உச்ச நீதிமன்றத்தில் தெளிவா கொடுத்திருக்குது, குவான்டிஃபையபிள் டேட்டா. அதற்காக தான் எங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 3 முறை உங்களுடைய முதலமைச்சரை நேரில் வந்து சந்திச்சு குவான்டிஃபைபிள் டேட்டா தாங்க கேட்டிருக்கிறாங்க. எப்படி பின்தங்கி இருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கிறாங்கன்றதற்கு நீங்க ஆணையம் அமைச்சீங்க. ஆணையத்திற்கான ரெக்கமெண்டேஷன் கொடுக்காம 6 மாதத்துல எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு.
5 வருஷமா நீங்க அந்த டேட்டா எடுத்து கொடுக்காததுனால இன்றை வரைக்கும் அந்த மக்கள் அவர்களுடைய உரிமையை பெறுவதற்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு போராடிட்டு இருக்காங்க. அதற்கான பதில் சாதிவாரி கணக்கெடுப்பு அமைச்சர் சுக்கா மலகா புக்க காமிச்சு இதுல சொல்லியிருக்காரு. அது சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமானது. 10.5க்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. 10.5ல கேட்பது குவான்டிஃபையபிள் டேட்டா. குவான்டிஃபையபிள் டேட்டானா இந்த மக்கள் பின்தங்கி எப்படி இருக்கிறாங்க. டிஎன்பிசில உங்ககிட்ட ரெக்கார்டு இல்ல. டிஎன்பி போதும். உறுப்பினர் OS மணியன் விளக்கமா சொல்லிட்டீங்க, நிறைய விளக்கங்கள் சொல்லிட்டீங்க, போதுமா?